மேடம் அவர்கள் சொன்னார், அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ராமர்ங்கிறது எல்லா மாநிலங்களையும் எல்லா நாடுகளிலும் புகழப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நினைவு பொருளாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மலேசியாவுடைய மிக பெரும் தலைவராக விளங்கிய மறைந்த டத்தோஸ்ரீ சாமிவேலு அவர்கள் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் மலாய் லாங்குவேஜில் கம்போங் அப்படிம்பாங்க. எங்கள் கம்போங்கில் மழை பெய்யலை அப்படின்னா ராமாயண நாடகம் களத்தில் போடுவாங்க. அந்த களத்தில் அந்த ராமாயண நாடகத்தை நடிக்கிறவர்கள் எல்லோருமே மலாய் முஸ்லீம்ஸ் தான். ஓஹோ. அங்கே ஒரிஜினலாக ராமர், சீதை, சூர்பனகை எல்லா பேருமே பயின்று வரும். வித்தியாசமே கிடையாது. நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது மலேசியாவில். இந்தோனேசியாவில் அந்த காலம் இன்றுமும் கூட இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்தோனேசியாவில் அதே போல மேடான் பகுதியில் ராமாயணத்தோடு தொடர்புடைய பெயர்கள் இல்லை. இந்தோனேசியா, மலேசியா, கம்போடியா போன்ற பகுதிகளில் இப்போவும் கூட பொம்மலாட்டம், கிராமப்புற கலைகள், நாட்டிய நாடகம், இது எல்லாத்துலேயுமே ராமாயணம் தான் அடிப்படை. ராமாயண கதைகள் தான் அவர்கள் பலவிதமாக இன்னமும் அவர்களுடைய கலாச்சாரமாக கொண்டாடுகிறார். நாங்களும் பங்களிப்போம் அப்படின்னு தாய்லாந்து ஆட்சி கேட்டுக்கொண்டதன் இணங்க அங்கே அயோத்தியா நகரம் இருக்கு இல்லையா, தாய்லாந்துடைய 2 புண்ணிய நதிகள் இருந்து தீர்த்தம் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் கற்கள், அதே போல தண்ணீரும் அந்த புண்ணிய நதிகள்லேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஆசி வாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தாய்லாந்தில் அயோத்தியான்னு பார்த்தோம், ராமா டைனாஸ்டி. கொஞ்சம் இந்த பக்கம் ஈஜிப்டுக்கு போனால் எகிப்து நாட்டில் கூட ராம்சேஸ் மன்னன் தானே. அந்த ராமாங்கிற பெயர் பல இடங்களில் பரவி அங்கே கூட ராம்சேஸ் அப்படிங்கிற மன்னன் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.